அலகு 2 மலேசியாவில் இஸ்லாமிய சமயம். நீங்கள் கற்கப் போவது என்ன? மலாயாவால் உள்ள சமூகத்தினரின் சமயமும் நம்பிக்கைகளின் பின்னணியும். மலாக்கா மலாய் மன்னர் ராட்சிக் காலத்தில் இஸ்லாமிய சமய வருகையின் வரலாறு. சுதந்திரம் வரையிலான மலாய் மாநிலங்களின் நிர்வாகத்தில் இஸ்லாமிய சமயத்தின் நிலை. கூட்டரசு சமயமாக இஸ்லாமிய சமயத்தின் நிலை. ஒற்றுமையை உருவாக்குவதில் இஸ்லாமிய சமயத்தின் பங்களிப்பு. பின்பற்றப்படும் சமயம், மதிக்கப்படும் நம்பிக்கை. மலாயாவில் உள்ள சமூகத்தினர் தொடக்க காலம் தொட்டே சமயப் பிடிப்பும் நம்பிக்கைகளும் கொண்டிருந்தனர். இவற்றுள் இயற்கை வழிபாடு, இந்து, பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகியவை அடங்கும். இயற்கை வழிபாடு இது மலாயாவில் உள்ள சமூகத்தினரின் தொடக்கக்கான நம்பிக்கையாகும். முன்னோர்களின் ஆன்மா மீதும் அனுரபிய சக்தி மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இந்து சமயம் மலாயாவுக்கு வணிகத்தின் வாயிலாக கொண்டுவரப்பட்டது. மறுபிறப்பில் நம்பிக்கை கொண்டுள்ளது. பௌத்த சமயம் மலாயாவுக்கு வணிகம் வாயிலாக கொண்டுவரப்பட்டது. 8 உயர்மிகை நெறிகளை கடைபிடித்தல். இயற்கை வழிபாடு அன்றும் என்றும் மலேசியாவில் உள்ளது. இந்து, பௌத்தம், இஸ்லாமிய சமயங்களின் வருகை மலாயாவை பல்வேறு சமயத்தவர்கள் கொண்ட சமூகமாக உருவாக்கியது. போர்த்துகீசியர், டச்சு, பிரிட்டிஷார் ஆகிய காலனித்துவ வருகை மலாயாவுக்கு கிறிஸ்தவ சமயத்தை கொண்டு வந்தது. இஸ்லாமிய சமயம் மலாயாவுக்கு வணிகர்கள், உலமாக்கள், சமய போதகர்களால் கொண்டுவரப்பட்டது. இஸ்லாமிய கோட்பாடுகளையும் ஆன்மா கோட்பாடுகளையும் உறுதியாக நம்புதம். கிறிஸ்தவ சமயம் போர்த்துகீசிய காலனித்துவ வருகைக்கு பின்னர் தோன்றியது. இயேசுவை இறைவனின் குழந்தையாக நம்புதல். மலாக்கான் மலாய் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாத்தின் வருகை. திரங்கானுவிலும் நெக்ரி செம்பிலானிலும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இஸ்லாமிய சமயம் மலாயாவில் இருந்துள்ளதை நிரூபிக்கின்றன. தொடக்கக்கால மலாய் அரசாட்சி காலந்தொட்டே இஸ்லாமிய சமயம் பரப்பப்பட்டுள்ளது. மலாயாவில் இஸ்லாத்தின் வருகைக்கான அகழ்வாராய்ச்சி சான்றுகள். 1. 1303ஆம் ஆண்டு என தேதியிடப்பட்ட கோலப்பெராங் சுகங்கை திரங்கானுவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு திரங்கானுவில் இஸ்லாமிய சமயத்தின் வருகையை நிரூபிக்கின்றது. 2. 1467ஆம் ஆண்டு என தேதியிடப்பட்ட பெங்கலான் கெம்பஸ் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு நெக்ரி செம்பிலானில் இஸ்லாமிய சமயத்தின் வருகையை நிரூபிக்கின்றது. மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாத்தின் வருகை. 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மலாக்கா புகழ்பெற்ற கடல் வாணிப மையமாக உருவானது. மலாக்கா ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகமாகவும் இஸ்லாமிய வணிகர்களும் இஸ்லாம் அல்லாத வணிகர்களும் கூடும் தளமாகவும் திகழ்ந்தது. மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாமிய சமய வருகைக்கு பல்வேறு காரணிகள் உந்துதலாக அமைந்தன. மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாமிய வருகையின் காரணிகள். இஸ்லாமிய வணிகர்களின் பங்கு. அரேபியா, இந்திய நாடுகளிலிருந்து வருகை புரிந்த இஸ்லாமிய வணிகர்கள் பாப்புரை நடவடிக்கை வாயிலாக இஸ்லாத்தை பரப்பினர். சில வணிகர்கள் மலாக்கா மக்களை மணம் புரிந்து உள்ளூர் மக்களிடையே இஸ்லாத்தை பரப்பினர். உலமாக்களின் பங்கு. மலாக்காவில் இஸ்லாத்தை பரப்பியவர் மெக்காவிலிருந்து வந்த ஷேக் அப்துல் அசீஸ் எனும் உலமா என்று ஹிக்காயாட் ராஜா பாசாய் குறிப்பிடுகிறது. இவர் ராஜா, ஆட்சியர், மலாக்கா மக்கள் இஸ்லாத்தை தழுவ காரணமானார். சுல்தானின் பங்கு. மெகசெட் இஸ்கந்தர் ஷா பாசாய் இளவரசியை திருமணம் செய்து கொண்டதன் விளைவாக இஸ்லாத்தை தழுவினார். சுல்தான் இஸ்லாத்தை தழுவியதால் மலாக்கா மக்களும் அவ்வாறே இஸ்லாத்தை தழுவினர். மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாத்தின் வருகை. மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்திலான சட்ட அமைப்பில் இஸ்லாமிய சட்டங்களும் உள்ளடங்கியுள்ளன. மலாக்காவில் 2 சட்ட அமைப்பு முறைகள் உள்ளன. அவை மலாக்கா சட்ட மரபு, மலாக்கா கடல் சட்ட விதிகள் ஆகும். மலாலாவுக்கு இஸ்லாத்தின் வருகை அகழ்வாராய்ச்சி கண்டெடுப்பு மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மலாலா மலாப் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாமிய சமய வளர்ச்சி, அரசாட்சி முறைமை, சட்ட அமைப்பு, கல்வி போன்ற சமூகத்தின் பல்வேறு கூறுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. நிர்வாகத்தில் இஸ்லாமிய சமயம். 15ஆம் நூற்றாண்டில் மாநில நிர்வாகத்தில் இஸ்லாமிய சமயம் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளது. மலாக்கா சட்ட மரபு
மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்தில் நிர்வாக முறைக்கு ஒரு மேற்கோளாக விளங்கியதோடு வேறு மலாய் மாநிலங்களின் சட்டமரபுகளான பஹாங் சட்டமரபு, ஹுக்கும் கானூன் பஹாங், பேராங் 99 சட்டமரபு, உண்டாங் 99 பேராக் உருவாக்கத்திற்கும் மேற்கோளாக திகழ்ந்தது. சட்டம் மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டது. நாட்டின் சுபீட்சம் சட்டத்தை கடைப்பிடிக்கும் குடிமக்களால் நிலைநிறுத்தப்படுகிறது. காலனித்துவத்தின் போது பேரரசிற்குரிய டீசக் காலனித்துவத்தின் போது இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்பட்டது. எனினும் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் போதும் ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போதும் இஸ்லாமிய சட்டம் மலாய் மாநிலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் காலனித்துவ காலம். சுல்தான் தத்தம் மாநிலங்களின் இஸ்லாமிய சமயத்திற்கும் மலாய் சடங்கு சம்பிரதாயத்திற்கும் தலைவராக திகழ்ந்தார். இஸ்லாமிய சட்டம் குடும்பவியல், பூர்வீக சொத்து, நன்கொடை, ஜகாத் தொடர்பான விவகாரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலம். சுல்தான் தத்தம் மாநிலங்களின் இஸ்லாமிய சமயத்திற்கும் மலாய் சடங்கு சம்பிரதாயத்திற்கும் தலைவராக திகழ்கிறார். இஸ்லாமிய குடும்பச் சட்டத்தை மேற்கொள்ள இஸ்லாமிய சமய சபையை ஜப்பானியர் உருவாக்கினர். கூட்டரசு மலேசியாவின் சமயம். பல்வேறு சமயம், நம்பிக்கை தோன்றலின் வாயிலாக மலேசியா தனக்கே உரிய அடையாளத்தை கொண்டுள்ளது. பல்வகைவை காரணமாக மலேசியா சடங்கு, பண்பாடு, பாரம்பரியத்தில் வளம் பெற்றுள்ளது. எனினும் கூட்டரசு அரசியல் அமைப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்லாமிய சமயம் கூட்டரசு சமயம் ஆகும். இஸ்லாம் கூட்டரசு சமயமாக இருப்பினும் பிற சமயங்களையும் அமைதிப்படுத்த முடியும். சமய இன விழாக்களான முகமது நபிகள் நாயகம் பிறந்த நாள், தைப்பூசம், விசாக தினம் கொண்டாடுவது. இஸ்லாமும் சமூக ஒற்றுமையும். ஒவ்வொரு சமயமும் அதன் பின்பற்றுனர்கள் நல்ல நெறிகளை அமல்படுத்த வலியுறுத்துகின்றது. ஒழுக்கமற்ற செயல்களுக்கு தடை விதிக்கின்றது. இஸ்லாமிய சமயம் தன் பின்பற்றுனர்களிடையே சமத்துவத்தையும் மனிதநேயத்தையும் அமல்படுத்தி ஒற்றுமையை உருவாக்கி மக்கள் சுபீட்சமாக வாழ வழிவகுக்கின்றது. சமயத்தில் காணப்படும் மனிதநேயமும் சமத்துவமும் சுபீட்சத்தை உருவாக்குவதில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒற்றுமை நிறைந்த மக்களை உருவாக்க இந்நிகழ்களை பின்பற்றுவது அவசியமாகும். மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி மாணவர்களே. நான் ஆசிரியை திருமதி மங்களா. மீண்டும் சந்திப்போம்.